நம்ம தமிழ்நாட்டில் ஏரி குளங்களை தான் கொள்ளையடிக்கிறதுக்கு பள்ளம் போடுறதுக்கு பெரும் உதவியாக நீர்வளத்துறை இருந்துக்கின்னு வருது. காலேஜ்காரங்கள்லாம் நூற்றுக்கணக்கான ஏக்கர்லாம் மடக்கி காலேஜெலாம் கட்டுறாங்க. அதுக்கும் ஒரு துணையாக நீர்வளத்துறை தான் இருக்குது. நீர்வளத்துறை அதிகாரிங்க, நீர்வளத்துறை சம்மந்தப்பட்ட அமைச்சர் இவங்க எல்லாம் ஆக்கிரமிப்புல தான் ஆக்கிரமம் நடந்து காலேஜுகள்லாம் மடக்கி கட்டுறாங்க. அதெல்லாம் கொட்டி கேஸ் நடந்து கிடக்கும். ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டாக்கா, திருவள்ளூர் மாவட்டம் திருமுஷை வெள்ளவெடுக்கிட்டா கொசத்தலையாரினுடைய சேனல் போகுது. அந்த சேனலையே துட்டு அதில் ரோடு போட்டிருக்காங்க. ரியல் எஸ்டேட்காரங்க ரோடு போட்டு இப்படி இந்த மாதிரி ரோடு போட்டு போர்டு வச்சுருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி போர்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி போர்டு வச்சு அவங்க இதை ரோடு போடுறாங்க படித்து. ஆமாம், எங்கேன்னு கேட்டிங்கன்னா விலாவரியாக சொல்ல போனாக்கா, நீர்வளத்துறை அதிகாரிகளால் 20 கோடி பிளாட் விற்பனைக்கு தயார். ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் காலில் விழுந்து கிடக்கும் கோட்ட பொறியாளர் அலுவலகம். பிளாட் ரியல் எஸ்டேட்டை தயாராகி திருமழிசைக்கு வரும் பெரிய ஏரி நீர் வரத்து கால்வாயை மூடி பிளாட் போட்டு விற்கும் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் காலில் விழுந்து கிடக்கிறது. திருவள்ளூர் மாவட்ட பொதுப்பணித்துறை மற்றும் நீர்ப்பாசனத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் நீர்வரத்து கால்வாயை மூடி பல லட்சங்களை நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர்கள் கைமாறியதாக புகார் இருந்தது. கூவமாற்றிலிருந்து வரும் புதுச்சத்திரம் வழியாக வெள்ளவேடு பாலத்தின் கீழே வளைந்து சென்று கீழ் மணம்பேடு வழியாக திருமுச்சை சுந்தரம் அரசு மகளிர் கல்லூரிக்கு பின்புறமாக பறந்து விளந்து கிடக்கும் 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரிக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் வெள்ளவேட்டிலிருந்து திருமுச்சைக்கு வரை 3 கிலோமீட்டர் தூரம் அமைக்கப்பட்டுள்ள நீர்வரத்து கால்வாய் ஆக்கிரமித்து கால்வாயே தெரியாத வகையில் மண் நிரப்பியுள்ள தருணம் விக்ஸ் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் மற்றும் பூர்வராங்க ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் கால்வாயை முற்றிலும் மூடி இவர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் கால்வாய் மீது சாலைகள் அமைத்துள்ளனர். இப்படி பகிரங்கமாக கால்வாயை மூடி ரியல் எஸ்டேட்டை பாருங்க ரோடு போட்டு பக்காவாக விளம்பரங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஏற்கனவே ரியல் எஸ்டேட்ன்றது ரியல் எஸ்டேட் தான், ரியல் எஸ்டேட் தான். பாருங்க, டிவியெல்லாம் பாருங்க, பிரபல கம்பெனி நிறுவனங்களில் வில்லா ஏலம் தங்கம் கொடுக்குறோம் அதை கொடுக்குறோன்னு ஏடா கூடமாக அட்வர்டைஸ்மெண்ட் கவர்ச்சி நடிகைங்களை வச்சு டிவியில் பாருங்கள். தினம் ஒரு 20-25 விளம்பரங்கள் இந்த இடத்துல போட்டிருக்கோம். எங்க நம்ம குடுவாஞ்சேரியில் இடம் இருக்குன்னு சொல்லிவிட்டு கூட்டு போவாங்க. ஒரு 4 கிலோமீட்டருக்கு உள்ள இலவசமாக கூட்டு போய் காட்டுறேன்னு. இந்த போரூர் அருகே பிளாட்ஸுன்னுவாங்க. போரூர் அருகே இல்லை, போரூர் குன்றத்தூர்லேருந்து சோமங்கலம் மணிமங்கலத்துக்கு கூட்டு போவாங்க. போரூர் அருகே லேஅவுட் ஆடம்பரமான விளம்பரங்களை கொடுத்து அரசு நிலங்களை விதிகளுக்கு புறமாக உள்ள எல்லாத்தையும் ஏரிக்காவா அது இதெல்லாம் போட்டு முடித்து அது ஒரு டிசைன் பண்ணி ஒரு கவர்ச்சி விளம்பரமாக பிளான்லாம் போட்டு ப்ராஜெக்ட்லாம் போட்டு ஈஸியாக தங்கம் கொடுக்குறோம், வைரம் கொடுக்குறோம், கார் கொடுக்குறோம், பைக் கொடுக்குறோம், இலவசமாக கூட்டு போய் காட்டுறோம் அப்படின்னு பிரம்ம முகூர்த்தத்தில் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். வெடிகாலம் 4-5 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் கிரவுண்டு புக் பண்ணலாம். இப்படிலாம் ஒரு ஆடம்பரமான விளம்பரங்கள்லாம் கொடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் காரங்க, பிரபல ரியல் எஸ்டேட்லேருந்து சின்ன ரியல் எஸ்டேட் வரைக்கும் எங்கேயாவது ஏரிக்காவாயை மடக்கி மண்ணு கொட்டி துட்டு அதில் ரோடு போட்டு போர்டெல்லாம் வைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அது சம்மந்தப்பட்ட உள்ளாட்சித்துறை அமைப்பு என்ன பண்ணுதுன்னு தெரியல. கிராம பஞ்சாயத்தா, திருமுஷி டவுன் பஞ்சாயத்தா, அந்த ஆஃபீஸருங்களாம் இன்னும் இப்போ ஸ்பெஷல் ஆஃபீஸர் தலைவர் கூட கிடையாது, ஸ்பெஷல் ஆஃபீஸர் என்ன தான் பண்ணுறாங்கன்னு புரியல. இன்னும் போகிற போக்கு பார்த்தா
தேசிய நெடுஞ்சாலைகள் லேஅவுட் போட்டு விற்காமல் இருந்தால் சரி, பத்திரப்பதிவு பண்ணாமல் இருந்தால் சரி, அப்பாவி ஜனங்க ஏமாறுது. அப்பாவி ஜனங்க சாதாரணமாக மேலே பெரும் அளவுக்கு ஏமாறுது. இதுக்கு எப்படி சிஎம்டி அப்ரூவல் தரான்னு தெரில. அப்ரோச் ரோடு வந்து பட்டாலாண்டா இருந்தால் காட்டணும், இல்லை லோக்கல் பஞ்சாயத்து யூனியன்லேருந்து தீர்மானத்தை ரோடை ரெசுலேஷன் காப்பியை காட்டினது லிஸ்ட் ஆஃப் ரோட்ஸில் வந்து இது ரோடு தான்ட்டு அந்த சர்டிஃபிகேட்லாம் இல்லாமல் எப்படி தான் சேகர் பாபு அப்ரூவல் பண்ணுறாரோ. அவருக்கு எல்லாம் கட்டியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அடி கொடுத்துரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஏரியெல்லாம் கூட லெவுட் போட்டு தான் கொடுத்துருன்னு போடுறது. உடனடியாக புதுசாக பதவி ஏற்றிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிரடிக்கு நடவடிக்கை எடுப்பாராயின பொதுமக்கள் அவளுடன் எதிர்பார்க்குறாங்க. அவங்களோடு சேர்ந்து நாமும் எதிர்பார்க்குறோம்.